விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற சக்தி திருத்தலமாகும். இங்கு மாசி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மேல்மலையனூரில் மாசி பெருவிழா 5/3/2019 முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதில் நாம் தீமிதி திருவிழா விளக்கத்தை ஏற்கனவே பார்த்துள்ளோம். பார்க்காத பக்தர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் கிளிக் செய்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து பெற பூமி ஆன்லைன் சேனலை கிளிக் செய்யவும். உங்கள் பகுதி ஆன்மீக செய்திகளை பெற தொடர்பு கொள்ளவும் 7708599599. மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் 9/3/2019 அன்று 5ஆம் நாள் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். சக்தி அம்மா தாயே அருள் புரிவாயே. இது மட்டும் சொல்லிங்கன்னா போலாம். சொல்லுங்க சார். இந்த பொது சுகாதார செக்ஷன் இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க, இப்படியே வாங்க. வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் கைவிடுங்க.
தீமிதிக்கும் பக்தர்கள் பூசாரியால் காப்பு கட்டி சக்தி மாலை அணிந்தும் 7 நாட்கள் அல்லது 9 நாட்கள் விரதம் கடைபிடித்து காலில் பாத அணிகலன் அணியாமல் இருந்து பக்தர்கள் பக்தியுடன் தீமிதித்தனர். நான் பார்த்தீங்கன்னா சராசரி சின்ன வயசுலேருந்து வரேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வம். எங்கள் அண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு கும்பிட்டேன், கல்யாணம் ஆச்சு. எங்கள் அண்ணனுக்கு நல்லபடியாக ஒரு பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை பிறந்துச்சு எல்லாம். அப்புறமா பையன் வேணும்னு கும்பிட்டேன், எல்லாம் நடந்தது. அதனால் நான் வந்து இந்த அம்மன் மேலே எனக்கு நம்பிக்கை. எங்கள் அம்மாவை கூட நான் பார்க்காத இருப்பேன், ஆனால் இந்த அங்காள பரமேஸ்வரியை பார்க்காத இருக்க மாட்டேன். இவங்க தான் எனக்கு உயிர். எனக்கு எப்பெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் வருதோ அப்போ வந்து நின்னாடி நேர்லேயே நின்று பேசுவாங்க, இதுதான் இப்படி தான் அப்படின்னு காட்டுவாங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு அம்மாவும் வருவாங்க, சொன்னாலும் அது சொன்ன மாதிரி அங்காளம்மன் அதே மாதிரி எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நடத்தியும் கொடுப்பாங்க. எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ தலைப்புற இதில் கூட அந்த அம்மா எனக்கு காப்பாற்றி என்னை கரை சேர்த்தி இருக்கிறாங்க. அதனால் நான் வருஷம் இந்த மலையனூர் வந்து என் தாய் வீடாக நினச்சி நான் மாதம் தவறாத வந்து அந்த அம்மனை நான் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு நான் சந்தோஷமாக இங்கே வந்துட்டு போனேன். மனசுக்கு ஒரு திருப்தியாக, நம்ம திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் வாங்க, இந்த அம்மனை கும்பிடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எல்லோரும் வந்து இந்த இந்த அம்மாவை அம்மாசை தவறாத இந்த மாசி மாதம் இந்த 10 நாள் திருநாவும் வந்து கலந்து நீங்கள் கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு எங்கே போனாலும் அந்த அம்மா தங்க முகமாக நின்று எப்பையும் கூட வந்து நல்ல வழியே காட்டுவாங்க. இதில் பெரியவர்கள், சிறுவர்கள் மற்றும் ஏராளமான பெண்கள் தீ மிதித்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீ குண்டத்தில் இறங்கி தங்கள் வேண்டுதலை பூர்த்தி செய்தனர். மாலையை கட்டிக்கின்னு அந்த மாலையை வந்து எலுமிச்சை மரத்தை உங்களுடைய வீட்டில் வாசப்படியில கட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பிணிகள், பீடைகள், சகடைகள், தோஷங்கள், பில்லி, வைப்பு, சூன்யம், காட்டேரி, சேட்டை எதுவாகவும் அம்மனர்களால் தானாக விளக்கும். அந்த குயிலே காலத்தில் போங்க. அவ்வளவுதான். இதில் சில பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி கயிற்றில் தொங்கியபடி அங்காளம்மனுக்கு ஆர்த்தி மற்றும் மாலை போட்டனர். விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அறங்காவல் குழு ஏற்பாடு செய்திருந்தது. சாமி தள்ளுங்கடா. அவங்க தான் தருவாங்க.
சரியா